யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவான்சன் சக்கி. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜங்குக்கா எஃப்எஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேலே லவ் மீ பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஒன்று பாட்டு பார்க்குறதுங்க பார்த்துட்டு வந்துருங்களா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸப் பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே ஸ்டார்ட் பண்ணால் இங்கே யோன்சன் தான் ஜானு வந்து நேராக நிறுத்திட்டு ஒழுங்காக பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இங்கே போகிற யோன்சனையே ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக, எப்படி சொல்கிறது, ஃப்ளாட்டான மாதிரி இங்கே யோன்சனையே பார்த்துட்ருக்காங்க ஜானு. ஆல்மோஸ்ட் அங்கே ஃப்ளாட் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ஜானுவோட ஃப்ரெண்டு யாமி தான். உங்கள் பேர் என்ன சொன்னேன்? ஹேமா தான். என்ன மேடம், இப்போல்லாம் உங்கள் ஆள் உங்களை கண்டுக்கிறதே இல்லை போல். ஒருவேளை நீ செட் ஆக மாட்டேன்னு உனக்கு கழட்டி விட்டாரோ? என்ன பேசுகிற? இல்லடி, பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் இப்போ அவன் கழட்டி விட்டா மட்டும் என்ன? எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சின்ன கண்டுக்கிட்டா என்ன, கழட்டி விட்டா எனக்கு என்ன? எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஐயோ, அப்போது உங்கள் மாமா உன்னை கழட்டி விட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திரும்ப திரும்ப மாமா மாமான்னு சொல்லாது. எனக்கு சங்குக்கு மாமா மட்டும்தான், அவளையும் ஜானு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இங்கே ஜானு சொல்கிறாங்க. தெரியுது மேடம், தொடச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு அதாவது ஜானுவோட ஃப்ரெண்டு வந்து ஜானுக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு ஹேமா, அந்த நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம், நான் நினச்ச மாதிரி நீ கிடையாது தான். நீ பாரு ஜானு, முன்ன இருந்த மாதிரிலாம் இப்போ சீனியர் கிடையாது. அவர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டாரு. அதுவும் இல்லாமல் சும்மாவே சீனியர்னா கேர்ள்ஸ் எல்லாருக்குமே கிரேஸு. அதுவும் இல்லாமல் இப்போ நல்லா வேற படிக்கிறாரு, நல்ல பிள்ளையா வேற நடந்துக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்ஸம் ஆயிட்டாரு. நீ நோட் பண்ணியிருக்கியா? நீ உன் மனசில் இருக்கிறத சொல்லாமல் உன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கேன், கடைசி வரைக்கும் நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருக்கணும். வேற எதை எவ்வளவு வந்து கொத்திட்டு போயிட போகிறாள், பார்த்து நடந்துக்கடி அப்படின்ற மாதிரி அங்கே ஹேமா பொண்ணு சொல்லுது. நீ ஜானுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறா. அவன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ என்னதான் எனக்கு அவர் பிடிக்காது, நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் பச்சையா தெரியுது மச்சி உன் மூஞ்சில, பார்த்து நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீங்கள் திரும்பி யோன்சனை பார்க்குறீங்க. எஸ், இன்னைக்கு இப்போ வந்து யோன்சன் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டாரு. அது ஜானுக்குமே நல்லாவே புரியுது. ஜானு ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேமா கூட நடந்து அவங்க கிளாஸ் ரூம் போகிறாங்க. இங்கே சொன்ன மாதிரியே வந்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டாக வந்து யோன்சன் தான் வந்து நிற்கிறாரு கிளாஸ் முன்னாடி. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ப்ரொஃபஸர் கூட உள்ளே வரல. பட் ஆனால் யோன்சன் வந்து முன்னாடி நிற்கிறாரு. நின்னதும் வந்து இங்கே ஜீவன் உட்பட எல்லாருமே வந்து யோன்சன் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த டாபிக் நான் செமினார் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ப்ரொஃபஸர் வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இன்னமும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன்சன் வந்து அவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ரொம்பவே சூப்பராக செமினார் எடுத்துட்டு இருக்காரு. இது ஜீவனுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்கா. அவருமே வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய நோட்ஸ்லாம் ஹிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை நல்லாவே நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 minutes கிட்ட லேட்டாக தான் ப்ரொஃபஸர் வந்திருப்பார். அவர் வந்ததுமே யோன்சனை பார்த்ததுமே அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போல்லாம் யோன்சன் பண்ணுற ஆளே கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இப்படிலாம் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. அவருமே சைலண்ட்டாக வந்து நின்று யோன்சனை டிஸ்டர்ப் பண்ணலை, நீ கண்டினியூ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சைலண்ட்டாக நின்றுக்கிறாரு. யோன்சனே பார்த்துட்ருக்காரு. இந்த டாபிக் கொடுத்ததே அவர் தான். அவர் வந்து எப்படி எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலி ஒரு 30 minutes கிட்ட செமினார் எடுத்து முடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு பீரியட் வந்து 45 minutes, அதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து 45 minutes இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourலேயே முடிச்சிட்டாரு அந்த டாப்பிக்கை. முடிச்சதும் வந்து எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராகவே வந்து செமினார் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். கிளாப்ஸ் பண்ணுறாங்க. இங்கே யோன்சனுக்குலாம் சரியான ரொம்ப ஹாப்பி. அவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்திருப்பார்.
இப்போ வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னதும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்பதான் ஒரு விஷயம் வந்து யோன்சனுக்கு புரியுது. எவ்வளோ நாளும் வந்து யோன்சன் வந்து ஜீவனை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து என்ன ட்ரை பண்ணாலும், இந்த மாதிரி செமினார் எடுக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதா இருக்கட்டும், அது எப்படியாச்சும் அவர் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கெடுத்து விடுறதுக்கு நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஆனாலுமே அதோட எண்டில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு ஜீவன் செம்ம ஹாப்பியாக சிரிப்பார். அவர் ஃபேஸ்லேயே அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காருங்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து தெரியும். இப்போதான் அவருக்கு புரியுது, ஓ அப்போ ஜீவனோட அந்த ஹாப்பினஸ்க்கு இந்த எஃபர்ட்ஸ் தான் காரணமா அப்படின்ற மாதிரி இப்போதான் அவருக்கு புரியுது. ஒரு விஷயத்த நம்ம எஃபோர்ட் போட்டு அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதான் அவர் அந்த ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அவருக்குமே ஹாப்பி, எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைலோடய பார்த்துட்டு இருக்காரு. சூப்பர் யோன்சன், நீ எடுப்பேன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சூப்பராக எடுப்பேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இன்னைக்கு நீ முன்னைக்கு இப்போ ரொம்பவே நல்லா சேஞ்ச் ஆகிட்ட. ரொம்ப ரொம்ப சூப்பராக செமினார் எடுத்த. நான் எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக எடுத்திருப்பேனான்னு தெரியல. நீ ரொம்ப நல்லா எடுத்திருந்த. வெரி குட். அடுத்ததான் நம்ம கிளாஸில் செமினார் எடுக்க போகிறது வந்து ஜீவன். அடுத்ததான் நீ தான்ப்பா எடுக்க போகிற, இந்த டாப்பிக்கில் ரெடி பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜீவன், எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன ஜீவன், என்ன யோன்சன், நானும் ஜீவனும் சேர்ந்து டாபிக் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீயும் ஜீவனுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. ஆமாம், நானும் ஜீவனும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வாண்டடாக வந்து யோன்சன் சொல்கிறாரு. இது வந்து ஜீவனுக்கு கடுப்பாகுது. ஏன்னா வந்து சண்டை போட்டுட்டு போனார் இல்லையா, அதுலேருந்தே யோன்சன் வந்து வம்படியாக வந்து பேசுறது, இவருக்கு வந்து இவர் கூட வந்து ஃப்ரெண்டாக பழகுற மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இவரை வம்பு இழுப்பார். பட் ஆனால் அந்த தப்பான நோக்கத்தில் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஜாலியாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ப்ரொஃபஸருமே வந்து ஓகேப்பா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் இன்னும் 2-3 டாபிக் கூட சேர்த்து நீங்கள் கொலாபரேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. இங்கே வந்து ஜீவனுக்கு சரியான டென்ஷன். அவர் வந்து ஏந்து, சார் மற்றவங்க கூடலாம் என்னால் கொலாபரேட் பண்ணிலாம் செமினார் எடுக்க முடியாது, தனியாக எடுக்கணுன்னா சொல்லுங்கள் எடுக்கிறேன், இல்லைன்னா என்னால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. இங்கே யோன்சன் வந்து அவரை சும்மா விட்டுருவாரா? இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி, என்ன பயமா, எங்கே உன்னை விட நான் நல்லா எடுத்துருவேன்னு, யாருக்குடா பயம், யாருக்கு பயம், எனக்கு உன்னை பார்த்து பயமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு, அப்போனா எதுக்கு நீ பயப்படுற, என் கூட சேர்ந்து செமினார் எடு, அப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே ஜீவன் தான் யோன்சன் கிட்ட போய், நீ இதெல்லாம் ஏன் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே புரியும், உன் கூட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, அப்படிதான் எனக்கு இன்டர்னல் மார்க் வேணும்னா வரும்னா அப்படிப்பட்ட மார்க் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. இங்கே யோன்சன் பார்க்குறாரு. இங்கே ஸ்டாஃபுக்கு ஒன்றுமே புரியல. ப்ரொஃபஸர் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்காங்க. இப்போல்லாம் வந்து யோன்சன் சைலண்ட் ஆகிட்டாரு. பட் ஆனால் ஜீவன் தான் ஒரு மாதிரி கடுப்பில் வந்து கத்திகிட்டு இருக்காரு யோன்சனை பார்த்து. அது எல்லாருக்குமே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. இங்கே ஷாகி தான் ஒரு மாதிரி யோன்சனை பார்த்துட்டு இப்போ அவளும் பின்னாடியே போகிறா. நேராக அவர் போய் அங்கே கேண்டீனில் தான் உட்காந்துருக்காரு. இங்கே ஷாகி தான் ஜீவன் பின்னாடியே வந்திருப்பா. ஜீவன் பின்னாடியே வந்ததும் ஜீவன் வந்து ஒரு டேபிளில் உட்கார்றாரு. அவர் பக்கத்தில் போய் ஷாகி உட்கார்றா. ஷாகியை பார்த்ததும் ஜீவனுக்கு இன்னும் கோவம். ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாரு. ஜீவா, என்னாச்சு உனக்கு? இப்போல்லாம் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? அதுவும் இல்லாமல் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, என்னை எதுக்கு அவாய்ட் பண்ணுற? ஏய், என்ன உனக்கு பிரச்சனை? என்ன ஆளுக்கால் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு மனுஷனை நிம்மதியாக இருக்கக்கூட விட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஷாக்கியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே ஷாக்கிக்கு ஒன்றுமே புரியல. ஜீவா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுற? எப்போவும் நீ இப்பெல்லாம் பண்ண மாட்டல, என்ன ஆச்சு? ஏதாவது சொன்னால் தானே தெரியும். ஏதாவது பிரச்சனையா? எனக்காகவும் உனக்கும் இன்னும் சண்டை சரியாக போகலையா?
அதெல்லாம் கேட்க நீ யாரு? நீ யார் ஃபர்ஸ்ட்டு என் ஃபேமிலிக்குள்ளே, என் ஃபேமிலி மேட்ரில் இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு? ஜீவா, என்ன பேசுகிற? நான் நான் கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாதுடி. என்ன கேட்கக்கூடாதா? கேட்க நீ யாரு? நீ யார் இதெல்லாம் கேட்க? ஏதோ கூட படிக்கிற பொண்ணாச்சுன்னு சும்மா பேசுனா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. உனக்கு அறிவே இல்லையா? நான் தான் உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னி இல்லாமல் இங்கே பின்னாடி இப்படி அலையிற அப்படின்ற மாதிரி ரொம்ப வார்த்தையை விட்டுடுறாரு. கொஞ்ச நாளாவே அதாவது ஷாகியோட பாடி கார்டு வந்திருப்பாரு இல்லையா, அவர் ஒரு மாதிரி இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க இவங்களோட அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி உனக்கு எங்கள் மேடம் கேட்குது அந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதை மெயின் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டு ஷாகியை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருப்பார். கொஞ்சம் கூட ஷாகியை பார்க்கவே ஷாகியை கொஞ்சம் பார்த்து சிரிக்கிறது பேசுறது அந்த மாதிரியாவது பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அதையும் அவாய்ட் பண்ணிட்டாரு. சுத்தமாக ஷாகி மேலே ஒரு கிளாஸ்மேட்டாக கூட பேச மாட்டேங்கிறாரு. எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, முறைக்கிறது, கோவப்படுறது, திட்டுறது. அது இன்னைக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் ஒரு மாதிரி ஷாகியை கேவலப்படுத்துகிற மாதிரி கேரக்டர்லெஸ்ஸாக பேசிடுறாரு. அது ஷாகிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. லிட்ரலி ஷாகி ஜீவனை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. ஜீவன் அது எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் ஷாகியை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. ஷாகிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கவே முடியல. அவங்க அவங்க ஐஸை பிளிங்க் பண்ணாமல் ஜீவனையே பார்த்துட்ருப்பாங்க. ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆட்டோமேட்டிக்கலி அவங்க ஐஸ்லேருந்து டியோஸ் ஃபாலோ வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எதையுமே ஷாகியால் தாங்கிக்க முடியல. போதும் போதும், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணும். போதும் ஜீவா, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போதான் புரிஞ்சுது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலாக அது கூட நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சி தான் நான் அப்படிலாம் பண்ணேன். ஆனால் இப்போதான் புரியுது நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். உனக்கு நான் ஒரு டார்ச்சராக தான் தெரிஞ்சிருக்கேன்ல. என்ன மன்னிச்சிரு ஜீவன், என் மேலதான் தப்பு. நான் தான் புரிஞ்சுக்காம தேவையில்லாம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டேன். இதுக்கு மேல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகலான்ட்டு போகிறாங்க. அப்போ 1 செகண்ட் திரும்பி, ஒரு நிமிஷம், ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ்ட், இப்போவாச்சும் உன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட ஓப்பனாக சொன்னி ரொம்ப தேங்க்ஸ் ஜீவன். ஆனால் இந்த அளவுக்கு அதை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கே ஜீவன் தான் அழுதுகிட்டே போகிற ஷாகியவே அப்படியே பார்த்துட்டு சேடாக உட்காந்துருக்காரு. இப்போது அவருக்கும் அழுக வருது. அவருக்கு இப்போ கத்தி அழணும் போல இருக்கு. ஆனால் அவரால் முடியல. அவர் ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸு அந்த ஃபிங்கர் எல்லாம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவரையே நினச்சி அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஆனால் பேசினது எல்லாம் தப்புன்னு அவருக்கே தெரியுது. இருந்தாலும் அவர் அப்படியே சைலண்ட்டாக அவர் வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. அவருக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது யோன்ஷன் தான் அந்த இடத்துக்கு வராரு. இது எல்லாத்தையுமே யோன்ஷனும் கேட்டிருப்பாரு. இங்கே ஜீவனுக்கு என்ன எனர்ஜியே இல்லை. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுது, உங்கள் கூட பேசாமல் இருக்கிறது, என்னதான் அவர் உங்களை அவாய்ட் பண்ணாலும் உங்களை அவாய்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களை விட அவருக்கு தான் அதிகமான பெயின் அவர் தான் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு மேலே இங்கே ஷாகி இந்த மாதிரி திட்டினது இதெல்லாமே நல்லதுக்கு தான். நீ ஏதோ ஃபீல் பண்ணாத, எல்லாமே நல்லதுக்கு தான் ஜீவா அப்படின்ற மாதிரி அவரால் முடியலனாலும் அவருக்கு அவரே சமாதானப்படுத்திட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. இப்போ யோன்ஷன் தான் அந்த இடத்துக்கு வராரு. இங்கே
ஜீவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரால் இப்போ கோவப்படவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே உட்காந்துருக்காரு சைலண்டாக ஹெட் டவுன் பண்ணிட்டு. யோன்சன் அவரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுற மாதிரி பிடிக்கிறாரு. ஜீவனுக்கு ஆப்போசிட்டில் யோன்சன் உட்கார்றாரு. சாரி ஜீவா, இது எல்லாமே என்னால் தான்ல. நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தாண்டா அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். என்னால் நீயும் அண்ணியும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துச்சு. உங்களை சேர்த்து வைக்கணும்னு தாண்டா அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ என்னால் இந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. முன்னெல்லாம் உன்னை மச்சான்னு கூப்பிடுவேன் உன்னை வம்பளுக்கிறதுக்காக. ஆனால் இப்போ ரொம்ப ஆசைப்படுறேன்டா. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுஞ்சீவா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சேர்ந்து படிக்கலாம், ஒன்றா இருக்கலாம், ஜாலியாக விளையாடலாம், பேசலாம், சிரிக்கலாம், அரட்டடிக்கலாம். ஒரே ஒரு சான்ஸ் கொடு ஜீவா, இது எல்லாமே சரியாயிடும். எனக்கு புரியுது நீ ஏன் ஷாக்கி கிட்ட அந்த மாதிரி பேசணுன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா. நான் பேசுகிறேன், அண்ணக்கிட்ட நான் பேசுகிறேன். கண்டிப்பாக அண்ணா கண்டிப்பாக ஒன்றையும் ஷாக்கியை சேர்த்து வச்சிருவாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஜங்குக்கு இதுக்கு இடையில வந்ததுமே யோன்சனுக்கு அந்த சேட்னஸ்லாம் போய் கோபம் வருது. ஏய் என்ன என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிற, இதுக்கு மேலேயும் நான் கஷ்டப்படணுமா, என்னை பைத்தியம் முடிச்சு சுற்றணுமா, இதுக்கு மேலே ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுறியா என்ன? ஒன்றா என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்கல்ல, என்னோட சந்தோஷம் மொத்தமாக ஒன்றுன்னா நானும் மனுஷன்தான் யோன்சன். அப்படி என்னடா பண்ணிட்டேன் உனக்கு நான்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம்? நீயா சண்டை போடும்போது கூட நான் விலைக்கு தானேடா போனேன். நீ உன்னால முடிஞ்சதை எவ்வளவு வேணா பண்ணு. நான் சத்தியமா சொல்றேன், வலையில என்னைக்குமே நான் விழ மாட்டேன். இதுவும் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு பழகிடும். ஆனா எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு இந்த வலி ஒரு நாள் நீ உணர்வ. அப்ப புரியும் என் வலி என்னன்னு. ஆனா இந்த அளவுக்கு கேவலமா இறங்குவேன்னு எதிர்பார்க்கல யோன்சன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அவருக்கு அவ்வளோ கோவத்துலேயே அவருக்கு அழுகதான் வருது. அவர் ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல. இது யோன்சனுக்குமே நல்லாவே புரியுது. இப்போ யோன்சன் தான் ஜானுவோட கிளாஸ் ரூமுக்கு வராரு. ஜானுவோட கிளாஸில் இப்போ ஃப்ரீ பீரியட் தான். ப்ரொஃபஸர் யாருமே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அப்படி தான் அரட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. யோன்சன் உள்ளே வந்ததுமே கிளாஸ் ரூமே பின் ட்ராப் சைலண்டில் இருக்கு. எல்லோரும் யோன்சனை தான் பார்க்குறாங்க. யோன்சன் ஒரு நிமிஷம் அப்படியே இந்த கிளாஸ் ரூமை நின்று பார்த்துட்டு இப்போ நேராக ஜானுக்கிட்ட வராரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் என் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கைண்டாக கேட்குறாரு. ஜானுக்குமே நோ சொல்லணும்னு தோணலை. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து இப்போது யோன்சன் பின்னாடி தான் வராங்க. இங்கே யோன்சன் போய் ஒரு எம்டி கிளாஸ் ரூமில் நிற்கிறாங்க. என்ன சீனியர், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ஏதோ சொல்லணும்னு கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து நிற்கிறா. பேக் சைடு வந்து இந்த கிளாஸ் ரூம் எம்டியாக இருக்கு இல்லையா, கிளாஸ் ரூமை பார்த்துட்டே ஜானு அது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இங்கே ஜானு அப்படியே கேட்டுட்டு ஷாக்கிங்காக கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணலை ஜானு, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். ஆனால் அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. தெரிஞ்சிருந்தா சத்தியமாக நான் அப்படி பண்ணியிருக்க மாட்டேன். ஷாகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டா. எனக்கு தெரியும், நான் என்னதான் அவகிட்ட வம்பல் பண்ணாலும் அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. ஜீவனை உண்மையாக தான் லவ் பண்ணான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீவனும் ஷாகியை லவ் பண்ணுறான் தான். ஆனால் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்டேட்டஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும்.
அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. அண்ணா கிட்ட சொன்னால் இதெல்லாம் அவரே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவார். ஆனால் ஜீவன் தான் இது எதுவுமே புரிஞ்சுக்காம தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவனும் கஷ்டப்படுத்தி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு நீ ஏதாச்சும் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஜானுக்கிட்ட யோன்சன் கேட்குறாரு. இங்கே ஜானுக்குமே ஒன்றுமே புரியல. அவருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. என்ன சீனியர், என்ன பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி யோன்சன் கிட்ட போய் ஜீவன் கிட்ட போய் பேசுறியா? எனக்காக ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பண்ணுற சீனியர், என்ன பண்ணணும்? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே நான் பேசுகிறேன், நான் சொன்னேன்னா என்ன புரிஞ்சுப்பாரு. அப்புறம் சத்தியமாக நீ என்னை தப்பாக நினைக்காத ஜானு. நான் முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை. நிஜமாக நான் வேணும்னு பண்ணலை. எனக்கு புரியுது சீனியர், முன்ன மாதிரி நீங்கள் இல்லை தான். இதுவே முன்னாடி இருந்தே யோன்சன் சொல்லியிருந்தாருன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க மாமா, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கிளாஸ் ரூமை விட்டு போகிறா. இங்கே யோன்சன் தான் ஏய் நில்ல, இப்போ நீ என்ன சொன்ன? இல்லை இப்போ நீ என்னமோ சொன்னியே, நான் உங்களை நம்புறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது நான் உங்களை நம்புற சீனியர்னு சொன்னேன். சீனியர்னு சொன்னியா? இல்லை நீ மாமா அந்த மாதிரி. மாமாவா? அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலையே. நிஜமா சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை சீனியர். ஒருவேளை உங்களுக்கு என் மேலே இந்த பழைய ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகிடுச்சோ என்னமோ, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லாத வார்த்தை கூட கேட்குது போல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. இங்கே யோன்சனுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவருக்கு வந்து மாமான்னு சொல்லி கூப்பிட்ட மாதிரி தான் கேட்டிருக்கும். ஒருவேளை நான் தான் தப்பாக இமேஜின் பண்ணிக்கிறேனோ? அந்த மேலே எதுவும் இல்லையே. நான் சும்மா அவளை டீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணேன். ஒருவேளை எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ? சீச்சி, இல்லை அப்பெல்லாம் இருக்காது. ஐயோ யோன்சன், உனக்கு நல்லவனா மாறின சுற்றி அடிக்கிறானுங்களே. இப்படி தெரிஞ்சுதான் எனக்கு கட்டவனாவே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு அவரும் அப்படியே அவரோட கிளாஸ் ரூமுக்கு தான் போகிறாரு. இங்கே ஜானு தான் ஜீவனோட கிளாஸ் ரூமுக்கு வந்திருப்பா. இங்கே ஜீவன் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி படுத்திருப்பாரு. அண்ணா, நீ இங்கே என்ன பண்ணுற? அண்ணா ஒரு நிமிஷம் வரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஜீவன் தான் ஷாகியை திரும்பி பார்க்குறாரு. ஷாகி அந்த இடத்துல இல்லை. அவள் எங்கே போனானே தெரில. அது திட்டிட்டு போயிட்டா. அவர் ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ஜீவனும் அது பெருசாக எடுத்துக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பின்னாடி போகிறா. அங்கே வந்து ஒரு கார்டன் ஏரியா மாதிரி இருக்கும் அந்த காலேஜுக்கு சைடில். ஸோ அங்கே வந்து 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ஜீவன் ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணிட்டு சேடாக அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பண்ணுற? கேள்விப்பட்டேன் ஷாகியா, நீ ஏன் அப்படிலாம் சொன்ன? அவங்க அப்படிலாம் இல்லைன்னு என்னை விட உனக்கு நல்லா தெரியும். எதுக்கு இப்படி அவங்கள ஹர்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யார் உனக்கு இதெல்லாம் சொன்னா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அப்படி பேசுனேன்னு கேட்டேன். நீ என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ணுற? நீ எல்லாம் இப்படி இல்லை. என் அண்ணன் இப்பெல்லாம் இருக்க மாட்டான். நீ இப்பெல்லாம் புதுசாக பண்ணுற. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குதுடா. என்ன பேசுகிற? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கன்னு உன் வாய் தான் சொல்லுது. உன் கண்ணு நீ சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்லுது. ஏன்னா அப்படி இருக்க? எப்பவுமே சோகமாகவே இருக்க. எனக்கு இப்படிலாம் உன்னை பார்க்கவே பிடிக்கல. என்ன ஆச்சு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பண்றேன்? நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பேசுறேன், ஏன் பேசுறேன்னு தெரியாம பேசுறேன் ஜானு. என் வயன் என்னை விட்டு போனதுல இருந்தே நான் நானாவே இல்லை. ஆனா அவ என்னை பத்தி நினைப்பாளா?
ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் என்னை பத்தி திங்க் பண்ணுவாளா? அவ சொன்ன வார்த்தை என்னால இப்ப கூட ஏத்துக்கவே முடியல ஜானு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் அதுல இருந்து வெளியே வர, என்னால முடியல. இதுல ஷாகியோட வீட்டுல இருந்து வேற வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? நான் மட்டும் இருந்தேன்னா பிரச்சனை இல்லை, அம்மா அப்பாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இவனுக்கு தெரியல. எனக்கு ஷாகிய ரொம்ப பிடிக்கும் ஜானு. அவ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாளோ அந்த அளவுல கொஞ்சம் கூட குறைவே இல்லாம நானும் அவளை லவ் பண்றேன். என் நேரம் என்னால அதை அவகிட்ட சொல்ல முடியல. என் வாயாலே அவளை ரொம்ப தப்பா பேசிட்டேன். எனக்கு எது உண்மை எது பொய், யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது எதுவுமே தெரியலடி. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு எனக்கு. எனக்கே தெரியுது இதுக்கு இடையில நான் ஏதாவது சூசைட் பண்ணி பண்ணணும்னு பயமா இருக்கு ஜானு. நான் ஒரு வேலை போயிட்டேன்னா அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா பாவண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அங்க யாருமே கிடையாது, ஜானு அண்ட் ஜீவன் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே யோன்ஷனும் கேட்குறாரு. ஜானுவோட மொபைல் வழியா அவருக்குமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ இவரோட நிலைமை என்னன்னு அவருக்கு நல்லாவே புரியுது. அவரும் சைலண்டா எதுவும் பேசாம இவங்க பேசுறது அப்படியே சைலண்டா கேட்டுட்டு இருக்காரு. ஜானு தான் ஜீவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்றா. அண்ணா ஏன்னா அப்படி பேசுற? என் அண்ணன் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா? என்ன ரொம்ப போல்ட், ரொம்ப தைரியமானீங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ கொஞ்சம் குழம்பி போயிருக்க அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும்ண்ணா நீயும் ஷாகிய எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு. அண்ணா அவகிட்ட போய் சொல்லுண்ணா, அவ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. நீ அவகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு சாரி கேட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, அவ கண்டிப்பா ஏத்துப்பா. நான் இது சொல்லாம வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. நீ நினைக்கிற மாதிரி ஜேகே மாமா கெட்டவர்லாம் இல்லைண்ணா, அவர் மாஃபியா தான். ஆனா ரொம்ப நல்லவர். நம்ம அக்காவை அந்த அளவுக்கு லவ் பண்றாருண்ணா, உனக்கு தெரியாது. ஆனா நான் பார்த்துருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா அக்காவை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு. அவரு அதுக்காக எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்திருக்காருன்னு தெரியுமா? மாமா ரொம்ப நல்லவர்னா. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் உனக்கு மாமா மேல இப்படி ஒரு தப்பான எண்ணத்தை கொடுத்துருக்கு. இப்போ யோன்ஜன்மே புரிஞ்சுக்கிட்டாரு. அவருமே இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாருண்ணா. நீயா இதை ஜட்ஜ் பண்ணாத, கொஞ்சம் ஒரு அமைதியான மனநிலைமையில நடக்கிறதெல்லாம் கவனி. எதையும் நீ வேணாம் அப்படின்னு சொல்லாத, சண்டை போடாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு சந்தோஷமா ஒரு ஹாப்பியா அக்செப்ட் பண்ணுனா. யாரையும் கஷ்டப்படுத்தாத, அதனால நீ தான் கஷ்டப்படுற. இது உனக்கு தெரியுதா? நீ யாரையும் நம்ப வேணாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணு. அவங்க பண்றது உனக்கு நல்லதா தப்பான்னு உனக்கே தெரியும். நீ முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ நடக்கிறத ஜட்ஜ் பண்ணாதண்ணா. அக்கா ஹாப்பியாக தான் இருப்பா. மாமா அக்காவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. நான் நம்புறேன். நீயும் நம்புன்னு நான் சொல்லலை, செக் பண்ணி பாரு, உனக்கே உண்மை என்னன்னு புரியும். இப்பெல்லாம் உட்காந்துட்டு அழுகாத, எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணு. என் ஜீவன் நான் எப்போதுமே அப்படி தான் இருப்பார், எனக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஜானு சொன்னதுமே ஜீவனோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல், அவருமே ஒரு சேட்ஃபுல் ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜீவனோட கிளாஸில் இருக்கிற ஒரு பையன்தான் ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு இறக்கி நிற்கிறாரு. இங்கே அவருக்கு ஒன்றுமே புரியல.
என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்படி வந்து நிக்கிற, உனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பையனும் ஜீவன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னதுமே ஜீவனுக்கு சரியான ஷாக்கு. அதை விட அதிகமாக கோவம். அவர் ஒரு மாதிரி கோவத்திலேயே அவர் கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நேரா அந்த பையன் சொன்ன கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி போறாரு. ஓடி போய் பார்த்தா அந்த டோர் க்ளோஸ்ல இருக்கு. திறந்து பார்க்குறாரு, திறக்க முடியல. அந்த டோரை உடச்சிக்கிட்டு உள்ள போய் பார்க்குறாரு. ஷாகி பயங்கரமா நின்று அழுதுட்டு இருக்கா. அவளோட ஷர்ட் ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. அவ ஒரு மாதிரி ஒரு மூலையில போய் அவரு உட்கார்ந்து பயங்கரமா அழுகிறா. இங்க ஜீவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஜீவனை பார்க்குறா. ஜீவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி ஷாக்ல ஷாக்கிய பார்க்குறாரு. ஜீவா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறா. உங்க யோன்சன் தான் ஓடி போய் ஹக் பண்ணி, ஒன்னும் இல்லை ஷாக்கி, என்னாச்சு உனக்கு, என்னடி இது, என்ன கோலம், யார் இப்பெல்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அங்க ஷாக்கி பயங்கரமா அழுகிறா. ஷாக்கி ஒன்றும் இல்லைம்மா, ஏமா அழுற, ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கல ஜீவா. ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல, என்ன தப்பா பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறா. அப்பெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, யார் பேசுவா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் இப்படி பண்ணா சொல்லுமா, அழாத. வீராண்டா உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தப்பா எதுவும் நினைக்கல ஜீவா, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜீவனை ஹக் பண்ணி அவரோட செஸ்ட்ல அவ்வளோ ஃபீஸை புதைச்சிக்கிட்டு அப்படி அழுகிறா. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. ஜீவன் தான் அவர் மேலே போட்டிருந்த ஷர்ட்டை கழட்டி ஷாகி மேலே போத்தி விடுறாரு. இது யார் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியும், நீ ஏண்டி அழுகிற, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீ அழாத அப்படின்னு சொல்லி இங்கே ஷாகியோட டியர்ஸை வைப் பண்ணி விட்டுட்டு ஷாகியோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி கோவமா அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே இன் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யா.